பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். என் அன்பு தாமரை சொந்தங்களே, காவி சொந்தங்களே, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளருது. டிஎம்கேக்கு பிடிக்காது, விடுதலை சிறுத்தைகளுக்கு பிடிக்காது, நம்முடைய கருத்துக்கு முரண்பாடான உள்ள கட்சிகளுக்கு இதெல்லாம் பிடிக்காது நம்ம வளர்றது. ஆனால் அதை விட ஒருத்தங்களுக்கு நம்ம வளர்றது பிடிக்கவே பிடிக்கல. அதை நான் இன்றைக்கி ரியலாக நான் நேரில் நம்ம புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, தமிழக காவல்துறைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துருமோ என்னமோன்னு டிஎம்கே விடுதலை சிறுத்தைகள் நம்ம அந்த எதிரி கட்சிகள் காங்கிரஸை விட இந்த காவல்துறை பாரதிய ஜனதா கட்சியை வளர விடாமல் பார்த்துக்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி எங்கேயும் வளர்ந்துடக்கூடாதுன்னு ஒருவேளை, ஏன்னா இந்த இடத்துல பாரதிய ஜனதா வளர்ந்துருச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற டிஎம்கேவோட மூத்த தலைவர்கள் எதுவும் சொல்லுவாங்களோ என்னமோன்னு நினச்சிக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்துலையும் வளரக்கூடாது, வளர்ந்துட விடக்கூடாதுன்னு ஒரு கண்ணும் கருத்துமா இருந்து இவ்வளவு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துடக்கூடாதுன்னு இவ்வளவு விழிப்போடு இருக்கிற காவல்துறை அதே விழிப்போட இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலையும் இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும். முக்கால்வாசி பிரச்சனை வராது. அவ்வளவு எந்த இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துடக்கூடாதுன்னு அவ்வளவு கண்ணும் கருத்துமா அந்த காவல்துறை செயல்படுது. குறிப்பாக சங்கரங்கோயில் டிஎஸ்பி செங்குட்டுவன் சாரும் கரிவலம் இன்ஸ்பெக்டர் ராஜா அவர்களும் இவங்க இருக்கிற ஏரியாவுக்குள்ளே பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துடக்கூடாதுன்னு அவ்வளவு கண்ட்ரோலாக கட்டுக்கோப்பாக இருக்காங்க. எந்த இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சியை நம்ம இருக்கிற ஏரியாவில் பாரதிய ஜனதா கட்சியை வளர விட்டுறக்கூடாதுன்னு இவங்க 2 பேரும், செங்குட்டுவன் சாரும் இன்ஸ்பெக்டர் ராஜா சாரும், கரிவலம் வந்தநல்லூர் இன்ஸ்பெக்டர் ராஜா சாரும் சங்கரங்கோயில் டிஎஸ்பி செங்குட்டுவன் சாரும் கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. எந்த இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துடக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துட்டா இவங்களுக்கு சம்பளம் கொடுக்காங்களே. ஏன்னா டிஎம்கேக்காரன் தானே அவன் அப்போ விட்டு சம்பளத்தானே எடுத்து இவங்க டிஎம்கேக்காரங்கள் தானே வேலை பார்க்காங்க. மக்களோட வரி பணத்தில் இவங்க 2 பேரும் சம்பளம் வாங்கலை. இவனுங்க டிஎம்கேக்காரன் தான் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்காங்க. என் அன்பு காவி சொந்தங்களே, தாமரை சொந்தங்களே, இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஜூலை 5, 6 வருகிற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு பாரதிய ஜனதா கட்சி சங்கரங்கோயில் வடக்கு ஒன்றிய சார்பாக மாநில லெவலில் ஒரு மிகப்பெரிய கபடி போட்டி நடத்தணும். இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் இப்போ உங்களுக்கே தெரியும். இந்த 2021 எப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்களோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அப்புறம் போதைப்பொருள் கலாச்சாரம் அவ்வளவு இந்த டிஎம்கே ஆட்சியில் மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் போதைப்பொருள் கலாச்சாரமும் எந்த ஆட்சிலையும் நடக்கலை. அது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை. நீங்கள் எல்லாருமே செல்ஃபோன் வச்சுருக்கிறீங்க, சமூக வலைதளங்களில் இருக்கிறீங்க, எல்லாருக்குமே தெரியும். இந்த கேடுகட்ட டிஎம்கே ஆட்சியில் பெண்களுக்கு எந்த இடத்துலையும் பாதுகாப்பு கிடையாது. நான் கரெக்டாக இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம்ல அஜித்குமார்னு ஒரு சகோதரரை அடித்து கொண்டாங்களே இந்த காவல்துறை அந்த அடித்து கொண்டது யாருன்னா இந்த ஸ்பெஷல் டீமு. என்னைக்கு இந்த டிஎம்கே ஆட்சிக்கு ஸ்பெஷல் டீம்னு ஒன்று போட்டாங்களோ சட்டம் ஒழுங்கு சிரிப்பாக சிரிக்குது. ஏன்னா தப்பு பண்ணுறவங்க பூரா டிஎம்கேக்காரன். இந்த ஸ்பெஷல் டீமை போட்டு ஸ்பெஷல் டீம் இந்த டிஎம்கேக்காரனுக்கு அடியாளாக செயல்படுது. இதே நிலைமை தான் இன்றைக்கி எனக்கு ஏற்பட்டிருக்கும். நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறேன் சார், நீங்கள் பெர்மிஷன் கொடுங்க, இல்லைன்னா என்னால் பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ரிஜெக்ஷன் லெட்டர் கொடுங்க சார்னு கேட்டதுக்கு தான் டிஎஸ்பி செங்குட்டுவன் சார் உங்கள்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், பேரை மாற்றி கொண்டு வாங்க, பெர்மிஷன் கொடுக்கும், இல்லைனா பெர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னாரு. சார் ஏன் கொடுக்க மாட்டேங்க? பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னா லெட்டர் கொடுங்கன்னா அதுவும் கொடுக்க முடியாது சார். இப்போ என் கட்சி மாவட்ட தலைவர்கிட்டயோ எங்கள் தலைவர்கள்கிட்ட என்ன பதில் சொன்னால், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு மேலத்துலேருந்து உத்தரவு உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த காவல்துறை மக்களுக்காக செயல்படலை, மக்களோட பிரச்சனைகளுக்காக இவங்க செயல்படலை. எந்த இடத்துலையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த காவல்துறை தான். இந்த நீதியரசர்கள் அவர்களுக்கெல்லாம் என்னோட அன்பான பணிவான வேண்டுகோள் என்னென்னா, என்னோட வேண்டுகோள் மட்டும் இல்லை, தமிழக மக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள் என்னென்னா, தயவு செஞ்சு இந்த காவல்துறையை இந்த கட்டுப்படுத்தி வைங்க. ஏன்னா நீங்கள் தான் கட்டுப்படுத்த முடியும். இந்த காவல்துறை அப்பாவி மக்கள் மேலே இவங்களோட கொடூர தாக்குதல் என்னென்னு நீங்கள் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் ஏரியாவில் அஜித்குமாருங்கிற சகோதரருக்கு பார்த்துருப்பீங்க. ஒரு கேடுகட்ட முதல்வர் தான் தமிழ்நாட்டை ஆழ்ந்துக்கிட்டு இருக்காரு. உண்மையிலே கேடுகட்ட முதல்வர் தான். அவனோட சாவு எப்படி நடந்துச்சுன்னு கூட தெரியாமல் அது யார் எவனோ சொல்கிறத அந்த காவல்துறை சொன்னதை நம்பி ஒரு கேவலமான ஒரு அறிக்கை விட்டார்.
விசாரணையின் போது மாரடைப்பு ஏற்பட்டு இறக்குறது வந்து சாதாரணம் தானேன்னு. இதே வார்த்தை சாத்தான்குளத்தில் ஜெயராக்ஸ் பெனிக்ஸ்னு 2 பேர் செத்தாங்களே, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? அதுவும் ஒரு உயிர் தான், அது போனது தப்பு தான். அந்த காவல்துறை மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும். அங்கே ஒரு கடுமையான நடவடிக்கைகள் மட்டும் காவல்துறை மேலே எடுத்திருந்தா இன்னைக்கு இங்கே இப்போ அந்த அஜித்குமாருங்கிற ஒரு சகோதரர் இறந்துருப்பாரா? அதில் என்னைக்கு இந்த காவல்துறை வந்து ஏன்னா ஸ்பெஷல் டீம்னு ஒன்று போட்டாங்களோ, அந்த ஸ்பெஷல் டீம் பூரம் பண்ணுறது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறது தான். அதுவும் அப்ராணி மக்களை தான் இவங்க குறிப்பாக அப்ராணி ஏழை ஏன்னா ஏன்னு பேச இல்லாதவங்க அவங்கக்கிட்ட மட்டும்தான் அந்த காவல்துறையோட பாஜா பழிக்குது. இன்றைக்கி நானும் அது மாதிரி ஒரு அப்ராணியாக இருந்திருந்தேன்னா சங்கரங்கோயில் டிஎஸ்பி ஆஃபீஸில் அஜித்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்கும். நான் பாரதிய ஜனதா கட்சியில் இப்படி இருக்கிறேன், ஏதோ நான் படிச்சிருக்கிறேன், விவரம் தெரிய போய் நான் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் டிஎஸ்பி நீங்கள் நாங்கள் பெர்மிஷன் தர முடியாது, அதுக்கு நான் லெட்டரும் தர முடியாது, செய்யுங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாரு. ஏன் சார் பாரதிய ஜனதா கட்சி எங்கேயும் வளர்ந்துரும்னு எதுவும் உங்களுக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவா அப்படின்னா அவரால் பதில் சொல்ல முடியல. அது மாதிரி அந்த அஜித்குமாரும் பதிலை கேட்டிருக்கலாம். அந்த அஜித்குமாரோட அவரோட மரணத்தை கேட்டீங்கன்னா உண்மையிலேயே தமிழக மக்கள் உங்கள் வீட்டிலையும் ஒரு சகோதரனோ யாரோ இருந்திருந்தால் நீங்கள் அவ்வளோ தூரம் வருத்தப்படுவீங்க. ஒரு கோவில் காவலாளியை நம்பி இதை கொடுத்தோம்னு எந்த நகை எந்த இது எதுவுமே இல்லாமல் ஒரு எஸ்பி சொல்லிட்டாருன்னு ஸ்பெஷல் டீம்னு அந்த 6 காட்டு மிராண்டிகள் வந்து அடித்தே ஒரு எஃப்ஐஆர் போடலை, விசாரிக்கலை. சரி இவங்க நகை திருட்டு போச்சுன்னா நீங்கள் நகையை எங்கே வாங்கினீங்க, எவ்வளோ பவுனு, என்ன ஏதுன்னு எந்த டீட்டெயில்ஸும் கேட்காம மேலிடத்துல இவங்களுக்கு சம்பளம் காவல்துறைக்கு சம்பளம் கொடுக்குற டிஎம்கே ஓனர் சொல்லவும் ஓனர் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த தொழிலாளிகள் பூரா ஒரு அப்ராணி ஏழை ஒரு ஏழை ஒரு இதை காவலாளியை அடித்து கொண்டிருக்காங்க. யார் கம்ப்ளைண்ட்டு? என்னத்துக்காக இவங்களை அடித்து கொண்டீங்கன்னு யார் இந்த முதல்வர் வந்து கேட்கவே இல்லை, அந்த காவல்துறையை பார்த்து கேட்கவே இல்லை. அவன் மேலே என்ன கம்ப்ளைண்ட்டு, எதுக்காக அடித்து கொண்டீங்க? நீதிமன்றமே இந்த கேவலமாக காரி துப்புது, இந்த இவங்களை பார்த்துட்டு காரி துப்புது. இந்த தமிழ்நாட்டு காவல்துறை பூரம் டிஎம்கேக்கு அடியாளாக தான் செயல்படுதாங்க. ஏன்னா ஏன் இந்த காவல்துறை பூரம் பாரதிய ஜனதா கட்சியை வளர விடக்கூடாதுன்னு எதுக்கு நினைக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு செயலை மக்களுக்கு பண்ணினால் இதே உத்தரப்பிரதேசத்துலேயோ குஜராத்லேயோ மகாராஷ்டிராவிலேயோ பாரதிய ஜனதா கட்சி ஆளுற எந்த ஸ்டேட்லேயாவது காவல்துறை இப்படி பொதுமக்களுக்கு இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிருந்தால் அந்த காவல்துறையோட இதே வேற. நீ வந்து காவல்துறை தான், மக்களை பாதுகாக்கிறது தான் உன்னோட பொறுப்பு. அடித்து கொள்வது நீ. அப்போ உனக்கு ரவுடிக்கு என்ன வித்தியாசம்? யூனிஃபார்ம் போட்டு அந்த தைரியத்தில் அடித்து கொள்றியா? என்னைக்கு எப்படினாலும் நம்மக்கிட்ட தானே வரணும்னு அடித்து கொள்ளுதியா? ஏன்னா இந்த டிஎம்கே ஆட்சியில் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அன்பு உறவுகளை, டிஎம்கே ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு எந்த இடத்துலையும் பாதுகாப்பு கிடையாது. இந்த சங்கரங்கோயில் டிஎஸ்பி செங்குட்டுவன் சாருக்கும் கரிவலம் இன்ஸ்பெக்டர் ராஜா சாருக்கும் ஒன்று என்னோட பணிவான வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் நேர்மையான அதிகாரி தானே சார். செங்குட்டுவன் சார், உங்களுக்கு தான் இது சங்கரங்கோயிலில் எத்தனை இடத்துல ரேஷன் அரிசி கடத்துறாங்க தெரியுமா சார்? உங்களை பற்றி நான் பிஜேபி மீடியான்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஏன் பிஜேபிக்கு வந்து பிஜேபின்னு பேரை ஏன் மாற்ற சொன்னீங்க? ஏன் இன்ன வரைக்கும் பெர்மிஷனும் ஒன்று ஓகேன்னு சொல்லலாம், இல்லை ரிஜெக்ட்னு சொல்லாமல் இன்ன வரைக்கும் ஒரு 2 நாள் போடுங்க 2 நாள் சார், நான் 5-6 நான் நடத்தணும், இன்றைக்கி தேதி 2ன்னு கேட்கும் போதே நான் கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் அன்றைக்கி சொல்லும் போதே நான் விசாரித்தேன். இன்றைக்கி போய் விசாரிக்க போவோம். அறிவழகன் டிஎஸ்பி அறிவழகன் சாரை ஏன் மாற்றினாங்க, உங்களை யார் இங்கே கொண்டு வந்தாங்கிற வரைக்கும் நான் விசாரித்து தான் சார் வச்சுருக்கிறேன். ரேஷன் அரிசி கடத்துறாங்க, அதை நீங்கள் நினச்சா தடுக்கலாம். யார் அந்த ரேஷன் அரிசி பின்னால் இருந்து கடத்துதாங்கன்னு உங்களுக்கு தெரியலாம், ஏன் தெரியலைன்னு தெரியலை. அப்புறம் சமீபத்தில் இப்போ கண்டிகபிரிங்கிற கிராமத்தில் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு குக்காவை ஒருத்தன் ஒரு ஆட்டோவில் வந்து இன்னொரு வியாபாரிக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். நீ ஆட்டோ கொஞ்சம் மூவ் ஆனோடனே அந்த அவனுக்கு கொடுத்தவனா பிடிக்கிற. ஏன் அந்த ஆட்டோவோட சேர்ந்த இதே ஸ்பெஷல் டீமு தான் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பவனத்தில் அடித்து கொன்ன அஜித்குமார் அடித்து கொன்ன அதே மாதிரி ஸ்பெஷல் டீமு தான் இங்கே உள்ள ஸ்பெஷல் டீமு. அந்த அப்ராணி யார்? அப்ராணியை பார்த்தானே இவங்க பிடிப்பாங்க. இந்த ஸ்பெஷல் டீம் இது வரைக்கும் இந்த ஸ்பெஷல் டீமை போட்டதுனால எங்கேயாவது தப்புக்கள் கூடி இருக்கே தவிர குறைஞ்சிருக்குதா? இந்த ஸ்பெஷல் டீமும் இந்த இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பியும் ஆணையூர் சங்கரங்கோயில் அருகில் உள்ள ஆணையூர் வாடிக்கொட்டை பாஞ்சாங்குளம் இந்த ஏரியாவை சுற்றி
கனிம வளங்களை எந்த லெவலுக்கு கவர்மெண்ட் அஃப்ரோட மீறி எவ்வளவு இவங்க எல்லாம் இதை போய் ஆய்வு பண்ண வேண்டியன. இதனால மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வரும்னு சொல்லி மேலிடத்துக்கு இவங்க ரிப்போர்ட் பண்ணலாம்ல. ஒரு கரிசலுக்குள்ளே போகிறாங்க, ஒரு மணிப்பரிசில் போகிறாங்க, மணிப்பரிசு பார்த்தா இப்படி இருக்குது, குழந்தை பெற்ற கணக்கு மணிப்பரிசு இருக்குது, வெளியே வரும்போது மாசமாக இருக்கிற மாதிரி பப்புன்னு இருக்குது பர்ஸு, என்னன்னு தெரியலை. ஏன் நீ போய் அந்த கோரியை போய் நீங்கள் ஆய்வு பண்ணலாம்ல சார்? உங்களுக்கு இல்லாத ஒரு ரூல்ஸாக உரிமையாக மக்களுக்காக நீங்கள் இது பண்ணுறவங்க தானே. டிடிவி ப்ளூ மெட்டல்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதில் ஒரு மலையவே அழிச்சிட்டாங்க. அந்த கோரியில் போய் நீங்கள் என்கொயரி பண்ண மாட்டேங்கிங்க. ஆனையூர் வாடிக்கோட்டையை சுற்றி உள்ள கோரிகள்லாம் நீங்கள் போய் ஆய்வு பண்ண மாட்டேங்கிங்க. ஏழை பாலை எவன் இருக்கானோ குடிசை தொழில் மாதிரி ஒரு செங்கமல் தொழில் எதையோ பார்த்தா அங்கே வாசனூர்லேருந்து பாசு போட்டு வந்த மண்ணை நீங்கள் ஓவர் லோடுன்னு சொல்லி ஃபைன் போடுற. நீங்கள் டிடிவி புழு மெட்டல்னு ஒரு கல் போட்டு வாரான், அந்த வண்டியை மறைச்சி அது ஓவர்லோடாக என்னென்னு நீங்கள் செக் பண்ணி ஃபைன் போட மாட்டேங்கிங்க. அப்போ ஏழைகளுக்கு ஒரு நியாயம், பணக்காரனுக்கு ஒரு நியாயமா? சட்டம் அப்படி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குதா? என் அன்பு தாமரை சொந்தங்களே, இந்த காவல்துறை தமிழ்நாட்டில் எல்லா காவல்துறையும் ஒரு நேர்மையான அதிகாரிகள் அனைவருமே பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பாங்க. நேர்மையாக இருக்கிற நம்ம தலைவர் அண்ணாமலையை மாதிரி நேர்மையாக நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக இருக்கிற காவல்துறை கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை மட்டும்தான் ஆதரிக்கும். அதை விட்டுட்டு இருக்கிறவன் அத்தனை பேர், ஏன்னா இவங்க எல்லாமே டிஎம்கேக்காரன் யார்? ஊழல் துட்டு ஏழைங்களோட வயிற்றில் அடித்து அந்த பணத்தை கொள்ளடிக்கிறது தான் இந்த இவங்களோட வேலை. அவங்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு அடியாளுது, யூனிஃபார்ம் போட்டு அடியாளு. அது மாதிரி தான் சங்கரங்கோயில் டிஎஸ்பியும் கரிவோல இன்ஸ்பெக்டரும் நம்ம பாரதிய ஜனதா கட்சியை வளர விடக்கூடாதுன்னு கபடி போட்டி நடத்துறதுனால என்ன பிரச்சனை வந்துடும்?